சக்தி, என்னன்னு? இன்னைக்கு வேலைக்கு போனீங்க, எப்படி இருந்துச்சு? கஷ்டமா இருந்துச்சா? இல்லையே. அவங்க 2 பேரும் எப்படி டைப்பு? ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. மாணிக்கம் சார் ரொம்ப அட்வைஸ் பண்ணாரு. செல்வம் சார் ரொம்ப அளவா பேசினாரு. இங்க பாரு சக்தி, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. நீ அங்க வேலைக்கு போற, உன் வேலையை கரெக்டா பண்ணு, சம்பளத்தை கேட்டு வாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்க தூரத்தை சொந்தம் சொல்லி நீ அவங்க மேல உரிமை எடுத்துக்கிறதோ அவங்க உன் மேல உரிமை எடுத்துக்கிறதோ வேண்டாம். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை அவாய்ட் பண்ணு, புரியுதா? சரிண்ணே. ஏண்டா அவளுக்கு தெரியாதா? சின்ன பிள்ளைங்க சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அம்மா, ஏற்கனவே நம்ம நொந்து போயிருக்கோம், அதனால எல்லா விஷயத்திலும் கவனமா தான் இருக்கணும். அதனாலதான் படிச்சு சொல்றேன், நீ கொஞ்சம் சும்மா இருமா. கொஞ்சம் போட்டுக்கங்க. என்ன ஏன் பிரிச்சு பிடிக்கிற? வை. வாய்க்கு ருசியா நல்லபடியா சாப்பிட்டு பழகினவர் இந்த ரசம் சோறு சாப்பிட முடியாம எழுந்திருச்சிட்டாரு. ஏன் நாட்டுல ரசம் சோறு கூட கிடைக்காம நிறைய பேர் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க, தெரியும்ல? ஏய், நல்லா சாப்பிட்டு பழகின மனுஷன்டா. இப்படி வாய்க்கு ருசியா வடிச்சு போட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறோம். ரசம் சோறு ஊர்கானு இன்னும் பழசெல்லாம் நினைச்சிட்டு இருந்தா எப்படி? ஏய், என்னடா மனுஷன் நீ? எனக்கு பட்டதை சொன்ன, அதுக்கு இப்படியா பேசுறது? அம்மா, அவர் கெடுத்தது நீதாம்மா. உன் புருஷன் ரசம் சாதம் சாப்பிட்டா உயரம் குறைஞ்சு குள்ளமாயிடுவாரா? இப்படி நீ பேசுறதை விட அவர் அடிச்சா துரத்திடலாம்டா. அதான் ஊரே சேர்ந்து துரத்துச்சு, அப்புறமா அறிவு வரலாம் எப்படி? இன்னும் அதே மாதிரி பழைய பழைய ட்ரெஸ் வக்கனே சாப்பிடணும் எப்படி? இவ்வளவு பேச்சு பேசிட்டு நீ போடுற இந்த பிச்சை சோறு எங்க உடம்புல ஒட்டாதுடா. அம்மா, அண்ணே, ஏமா எப்ப பார்த்தாலும் அண்ணே வாயை கிளறிட்டே இருக்க? சும்மா ரெடி, பேசுறதுக்கு ஒரு அளவு வேண்டாம். வாய மூடி. அது சொல்ற சரிதானே? நீ ஏன் அவன்கிட்ட வாய கொடுக்குற? அவன் என்ன பேசிட்டு போறான்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் பேசுறதுலாம் சரிதான், அப்படித்தான் பேசுவான். சாப்பிடுற நேரத்துல பேசி பாதியில எந்திரிச்சு போயிட்டான்ல. சத்தி, போய் உன்னை கூட்டுவாமா. நீ எந்திரிச்சு உள்ள போ. போய் உன்னை சாப்பிட கூட்டு வா. நான் சொன்னா எரிஞ்சு விடுவான். போ போமா. அண்ணே, சாப்பிடாம பாதிலேயே ஏஞ்சி வந்துட்டியே, வா வந்து சாப்பிடு. பின்ன எரிச்சல் வர மாதிரி பேசினா விடுனே. அம்மா எப்படி பேச பார்த்தல, அவர் ஒரு ரச சாப்பாடு சாப்பிடறான்னு அழுத்துக்கிறாங்க. நான் என்னமோ உங்களுக்கு நல்ல லைஃப் ஏற்படுத்தி கொடுக்கலான்னு அழுத்துக்கிற மாதிரில இருக்கு. கேவலம் ஒரு 2000 ரூபாய் சம்பளத்துக்காக உன்னை வேலைக்கு அனுப்புறாங்க. அதான் உங்களுக்கு சொல்றேன் இல்ல, ரச சோறு சாப்பிடறதா குறையா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் கோவம் வராது எனக்கு. புரியுதுண்ணே, என்ன பண்றது? மா, நம்ம அப்பா எவ்வளவு பேருக்கு எவ்வளவு சம்பளம் அள்ளி கொடுத்துருப்பாரு. உன்ன மாதிரி 7 பேர் அவர்கிட்ட வேலை செய்யல. அப்படிப்பட்ட ஒரு லைஃப் அவரால் கரெக்டா வச்சுக்க முடியாம அறிவு கெடுத்தனமா அவரை கெடுத்துட்டு இப்ப நம்மள இந்த நிலைமை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. பழசெல்லாம் மறந்துடணும் நீ தானே சொல்லுவ, இப்ப நீயே கிளறினா எப்படி? மனசு வலிக்குது சக்தி. கண்டவனுக்கு கண்டபடி அள்ளி கொடுத்து ஊர் பெருமைக்காக வடிச்சு கொட்டி இப்ப நம்ம திருட மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கோம். அண்ணே, நீ இந்த அளவுக்கு மனசு நொந்து பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்குண்ணே. எனக்கு தான் சக்தி. இன்னைக்கு ஆபீஸ்க்கு கஸ்டமர் ஒருத்தன் வந்திருந்தான். அவன் சேலத்துக்காரனா. அவன் ஆபீஸ்ல இருந்து வெளியே போற வரைக்கும் அவன் கண்ணில் படாம அங்க எங்க ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தேன் தெரியுமா? சே, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. அப்புறம் எனக்கு இவங்க மேல கோவம் வராம எப்படி இருக்கும் நீயே சொல்லு. அண்ணே, நீ என்ன சொல்ல வரன்றது எனக்கு நல்லாவே புரியுது. அப்பா ஒண்ணும் தப்பான வழியில போய் எல்லாத்தையும் தொலைக்கலையே. நம்ம நேரம் சரியில்லை, இப்ப பயந்து வாழறோம். என்ன ஒரு பிரச்சனை, வசதியான வாழ்க்கை இப்ப இல்லன்றத மறந்துட்டு அப்பா அம்மா ஏதாவது பேசிடுறாங்க, நீயும் உடனே டென்ஷன் ஆயிடுற. விடு, இதெல்லாம் நமக்கு புதுசா. வா வந்து சாப்பிடு. உன்னோட இந்த கோபம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துது. எந்திரினே, வந்து சாப்பிடு. வா. நான் சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு? ஏன் மனசுல மட்டும் ஆசை இருக்காதா? மகப்பெத்த பேத்திய பேரனுக்கு கட்டணும்னு எல்லா பாட்டிக்கும் மனசுல ஆசை இருக்கிறது சகஜம் தானடா. அத நான் வெளிப்படையா வாய் விட்டு சொன்னேன். அதுக்கு என்னமோ இவ ஏன் பையன் சின்ன பசங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசலாமா அப்படி இப்படின்னு உன் பொண்டாட்டி இஷ்டத்துக்கு பேசுறாடா. அப்படியா? என்னடா அப்படியா? ஏண்டா நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? உன் பொண்டாட்டி பேசுனது தப்பு இல்லையா? டேய், நான் சொன்னதெல்லாம் உன் காதுல ஏறிச்சா இல்லையாடா? சரோ,
என்னங்க? என்ன சொல்ற இதெல்லாம்? வயசான காலத்துல இந்த மாதிரி ஆசை எல்லாம் வரதான் செய்யும். இப்படியெல்லாம் பேசதான் செய்வாங்க. அவங்க ஏதோ ஆசைக்கு பேசுறாங்கன்னு விட்டுட்டு போறதை விட்டுட்டு நீயும் பதிலுக்கு பதில் பேசுற. இப்ப என்ன கல்யாணமா நடந்துச்சு? அதுக்கெல்லாம் இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு? அம்மா இனிமே ஏதாவது பேசுனா இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுடு. அம்மா, நீங்க பேசுறது நல்லா இல்லம்மா. அதுங்க இன்னும் சின்ன குழந்தைங்க, இன்னும் படிக்கணும் வளரணும் எவ்வளவு இருக்கு. அதை பத்தி எல்லாம் பேசாம கல்யாண காட்சின்னு எல்லாம் பேசுறது ரொம்ப சிறுபுள்ளத்தனமா இருக்குமா. இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்க, நல்லா இல்ல. என்னங்க அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? டைம் ஆயிடுச்சுல, கிளம்ப வேணாமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐயோ, சாயந்தரம் வரேன் சொல்லு. இப்ப டைம் அது இல்லைங்க, அவசரமா இப்பவே சொல்லி ஆகணும். என்ன என்ன அவசரம்? போஸ் மாமா கார்மெண்ட்ஸுக்கு நேற்று ஃபோன் பண்ணி பேசினேன். போசனை கார்மெண்ட்ஸ்க்கா? என்ன கவிதா, காவியா ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரீங்க? நம்ம காவியா வயசுக்கு வந்துட்டா. ஓ, கவிதா, உங்க வீட்டுக்காரரு இல்ல குமாரண்ணா யாராவது இருக்காங்களான்னு பாரு. ஏங்கா? மாமாவுக்கு ஃபோன் பண்ண லைன் கிடைக்கல, அதான் யாரையாவது விட்டு கூட்டு வர சொல்லலான்னு தான். கவிதா, அண்ணே யாருக்கு? லட்சுமணம் மாமா ஃப்ரெண்டு செல்போன் வச்சிருக்காரு. அவர் நம்பர் எனக்கு தெரியும். அந்த நம்பர் போட்டு தரேன், நீ அவர்கிட்ட பேசு. என் மச்சான் பிசினஸ் பண்ணலாம்னு ஐடியா கொடுத்தேன். பட்டாசு கடை. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ ஹலோ சார், என் பேரு கவிதா. உங்க கூட வேலை செய்யறாரு லக்ஷ்மணன், அவரோட குழந்தையாதான் நான். அவர்கிட்ட கொஞ்சம் போனை கொடுக்குறீங்களா? இங்க பக்கத்துல தான் இருக்கிறாரு. இதை கொடுக்குறேங்க நானு. சார், யாரோ கவிதான்னு பேசுறாங்க சார். ஹலோ கவிதா, நான் மாமா பேசுறேம்மா. மாமா, நம்ம காவியா வயசுக்கு வந்துட்டா மாமா. அப்படியா? ஆமா மாமா, இப்பதான் நானும் ஈஸ்வரி அக்காவும் அவளை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தோம். கவிதா, நீ போய் காவியா கூட இரு. என்னங்க, காலகாலத்துல வீடு வந்து சேரத பாருங்க. சரி, இந்த விஷயத்த குமார்ட்ட சொல்லிட்டியா? குமாரண்ணன் தானங்க, அவரு தானங்க தாய் மாமன். அவர்கிட்ட தான் விஷயத்த சொல்லணும்னு தேடுறேன், ஆளையே காணோம். எங்க போய் தொலைஞ்சாரோ தெரியல. சரி சார், நான் உடனே புறட்டு வரேன். நீ மற்ற ஏற்பாடுலாம் பண்ணிட்டு. சரிங்க. ஏக்கா, நான் என்ன விரோதியா இல்ல வேத்தாளா? காவியாக்கு தாய் மாமன் தானே, என்ன ஏக்கா ஒதுக்கி வைக்கிற? பாசம், இந்த பொங்கி வழியிற பாசம் உனக்கு கொஞ்சமாவது இருந்திருந்தா நீயே போன் பண்ணி மாமா கிட்ட சொல்ல வேண்டியதானே. எதுக்கு கவிதா கிட்ட கொடுக்குற பேச சொல்லி? ஏக்கா, என்ன பேசுற நீ? மாமா கிட்ட நான் தான் போன்ல பேசுறேன்னு தெரிஞ்சுனா உடனே போனை கட் பண்ணிடுவாரு. இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். இத முதல்ல சொல்லும் போது போனை கட் பண்ணுமா? அதனாலதான் கவிதா விட்டு பேச சொன்னேன். அடடடடா, மாமா மேல என்ன பக்தியும் மரியாதையும் பொங்கி வழியுது. இந்த பயம் உனக்கு கொஞ்சமாவது இருந்திருந்தா அன்னைக்கு உன் பொண்டாட்டி சண்டை போடும்போது அவளை அடக்கி வச்சிருக்கலாம்ல. என்னக்கா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? அது வேற பிரச்சனை, இது வேற பிரச்சனை. ஏன் ரெண்டே ஒண்ணாக்குற? இங்க பார், இப்போ சொல்றேன், விஜி மேல தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கூப்பிட்டு நான் கேட்டு இருந்திருப்பேன். என்னமோ நீங்களா அப்பாவி மாதிரியும் விஜி வந்து வம்பு கிழத்த மாதிரி பேசுற. கூட பிறந்த அக்காலையே பேசுவடா. லூசும்ப வம்பு கிழக்கிறன்னு சொல்லுவ, எல்லாம் பேசுவ. நீயே பேசலடா. பின்னாடி இருந்து இந்த குளிச்சு சாவி குடுக்குற, நீ ஆடுற. இது பாருங்க, தேவையில்லாம என்னையே வம்புக்கு எடுக்கிறீங்க. நானும் உங்களை லூசுன்னு சொன்னேன். அறிவு கிட்டத்தனமா பேசிக்கிட்டேன். ஏய், போ. ஏக்கா, ஒரு பேச்சுக்கு பேசுறத போய் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு இருக்க. ஒரு ஜென்ம விரோதியை நடத்துற மாதிரி நடத்திட்டு இருக்க. காவியாக்கு நான் தாய் மாமன் தானே, அதுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்ய மாட்டேனா? இப்ப பேசி ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. உன் மாமா ஒட்டு வேணாம் உறவு வேணாம்னு சொல்லிட்டாரு. கிளம்புறேன் விஜய். ஏதோ அவசரமான விஷயம் சொன்னீங்க. ஐயா சாமி, ஒண்ணும் இல்ல, கிளம்புங்க. இல்ல விஜய், ஏதோ அவசரம். கிளம்புங்க சொல்றேன்ல.
டிரைவரையா கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்கய்யா. கை குழந்தை இருக்குது, அலுங்காம நலுங்காம போகணும். மேடு பள்ள இருந்தாலும் பார்த்து ஓட்டுங்க, சாவகாசமா போன போகுது. அப்பா அவர் பாவம் ஏற்கனவே மெதுவா தான் போயிட்டு இருக்காரு, நீங்க வேற ஏன்பா? சரிம்மா பெரியம்மா. ஐயா அது கிடக்குது, நீங்க நிதானமா போங்க, எங்களுக்கு அவசரம் இல்ல. பார்த்து போங்க. அப்பா இன்டர்வியூ கார்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்ப்பா. காடை மறந்து வச்சிட்டியா? என்னம்மா அது, எங்க வச்ச? சாமி ரூம்லப்பா. அப்படியா? வண்டி திருப்பியா? வண்டி திருப்பு. பார்த்து பதட்டப்படாம போ, அவசரம் இல்ல. எங்க வச்ச பாரு. இருக்குதா? கிளம்பலப்பா. இரு ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. கிளம்ப முன்ன சாமி கூட மறந்துட்டு இல்ல, அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் சாமி ஒண்ணு இதை மறக்க வச்சிருக்கிறார். சரியா? சரமா பாட்டி பண்ணிட்டு இருக்க? டிஃபன் சாப்பிடலான்னு வந்தேன். என்னது டிபன் சாப்பிடவா? மணி என்ன ஆகுது போ. என்ன பண்றது பாட்டி, வேலையெல்லாம் ஒவ்வொன்றா முடிக்கிறதுக்குள்ள நேரம் ஆயிடுது. சரி நீங்களும் வாங்க டிஃபன் சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம், நான் ஏற்கனவே சாப்பிட்டேன். சட்னி ரொம்ப நல்லா இருந்தது. இருந்தாலும் 2 இட்லி கொடு, இந்த சட்னிக்காக வேண்டி சாப்பிடுறேன். சரி. அட என்னது, இட்லிலாம் அப்படியே இருக்கு. நான் மட்டும் தான் சாப்பிடணும்னு நினைச்சேன். இருங்க வந்துடுறேன் பாட்டி. நிர்மலா, நிர்மலா. எங்க போனா? அத்தை, நீங்க டிஃபன் சாப்பிடலையா அத்தை? அத்தை, காஃபி கூட ஆறி போயிட்டு இருக்கு. உடம்பு சரியில்லையா? யார் ராசம்? ஒரு பொண்ணு எத்தனை தடவை திரும்ப திரும்ப கேக்குறா, நீ பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? என்னங்க பேச சொல்ற கவி? நான் பேசினா என் பேச்சுக்கு மதிப்பு இருக்கணும். இந்த வீட்டுல தான் எல்லாம் மாறி போச்சே. நான் பேசினா என்ன தூக்கி எறிஞ்சு பேசுவா இவ. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சே என் நிலைமை. அத்தை, எனக்கு தான் போக்கடை இல்லைன்னு ஆயிப்போச்சே. இந்த வீடு தான் கெதின்னு ஆயிப்போச்சு என்னோட நிலைமை. என் மக 2வது மகன்னு எல்லார் பொழப்புலயும் மண்ணு விழுது போச்சே. நான் கோவிச்ச ஒதுங்கி நிக்கிறது கூட வேற நாதி இல்லாத நிலைமையில இவ என்ன செருப்பால் அடிச்சா கூட நான் வாங்கித்தானே ஆகணும். என்னத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எப்போதும் உங்ககிட்ட அப்படி பேசிருக்கேனா? பேசாதரி, உன் லட்சணம் தான் என்னன்னு எனக்கு தெரியுமே. ஒரு மாமியார் காரி காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இருக்கேன்னு நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு என்ன ஏதுன்னு விசாரிச்சாடி நீ? என்னது, நம்ம வீட்டுல வந்து நீங்க சாப்பிட்டியா இல்லையான்னு விசாரிக்கணுமா? இது ஒரு சாக்கு. ஏண்டி உன் புருஷன் சாப்பிடாம இருந்தா கேட்காம இருப்பியா? ஊர்ல உன் அப்பா இது மாதிரி 11 மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்தா அத நீ கவனிக்காம இருப்பியா? அதான் கவனிச்சுட்டு வந்துதான் கேக்குறேன். எப்படி 11 மணிக்கா? இத நீ கேட்டா என்ன, கேட்கலனா என்ன? ஏம்பாடி எதுக்கு எடுத்தாலும் இப்படி ஏடாகுடமா பேசினா என்னம்மா ஆகுறது? இத பார், நீ சும்மா இரு கலவி. என் மனசு படுற வேதனை உனக்கு என்ன தெரியும்? நான் செத்தேனா பொழைச்சேனான்னு பாக்குறதுக்கு இந்த வீட்டுல ஒரு நாதி கூட கிடையாது. எல்லாம் என்ன சொல்லணும். தேடி பிடிச்சி இவளை கூட்டிட்டு வந்தா பாரு. என்ன இருந்தாலும் இவ ஆம்பளை வளர்த்த பொண்ணு தானே. பொம்பளை வளர்த்திருந்தா சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த தரகர் வளர்த்த லட்சணத்துலதான் இவ இப்படி வளர்ந்து நிக்கிறா. போதும் நிறுத்துங்க அத்தை. நீங்க கட்டிட்டு வந்த 3 பேர்ல நான் மட்டும்தான் அம்மா இல்லாம அப்பா வளர்த்த பொண்ணு. அந்த 3 பேர்ல நான் மட்டும்தான் ஒழுங்கா இருக்கேன். பொம்பளைங்க வளர்த்த அந்த 2 பேரோட லட்சணம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. அதெல்லாம் விட்டுட்டு என்ன நம்ம சொல்றீங்க? சரோமா, என்னம்மா அது? உன் மாமியார் தான் பேசுறான்னா நீயும் கூட கூட பேசுறியே, இது என்ன நல்லாவா இருக்கு? அவ பாரு, சாமிக்கு ஆவேசம் வந்த மாதிரி ஆடாத ஆட்டம் ஆடிட்டு போறா. இது எதுல போய் முடிய போகுது? என்ன பண்ண சொல்றீங்க பாட்டி? எப்ப பார்த்தாலும் எங்க அப்பாவை திட்டிட்டே இருக்காங்க. பணம் கொடுத்தாலும் அப்பாவை திட்டுறாங்க, பணம் கொடுக்கலன்னா குதர்க்கமா பேசுறாங்க. பாவம் எங்க அப்பா சிவனேன்னு இருக்காரு. அவரை போய் மறுபடியும் பேசினாங்கன்னா
என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. அது சரி சரோ, இப்போ உன் மாமியாருக்கு இருக்கிற கோபத்துல இது எந்த அளவுக்கு கொண்டு போய் விடுமோ தெரியலையே, பயமா இருக்க. போட்டும் பாட்டி, மிஞ்சி போனா என்ன, அடி உத அவ்வளவுதானே. கொஞ்ச நாள் அதெல்லாம் இல்லாம இருந்தது. அது கூட வேற ஏதோ பிரச்சனை வந்ததுனால என்ன கவனிக்காம விட்டுட்டாங்க. இனிமே என்ன மறுபடியும் அதெல்லாம் ஆரம்பிக்க போகுது. என்னம்மா சரோ, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி வேதனையில அனுபவிக்க போற? எனக்கு என்னமோ இதெல்லாம் வேதனையா இருக்குமா. தலையெழுத்து பாட்டி. எனக்குன்னு ஒரு மருமக வந்தா கூட நான் மாமியாருங்கிற முறையில இதெல்லாம் தொடர்ந்துட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி வருத்தமா பேசாத சரோ, எதுக்கும் காலம் நேரம்னு ஒண்ணு இருக்கு, அது கண்டிப்பா வரும், வருத்தப்படாதம்மா.